அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இஸ்லாத்திலே எந்த விதமான பொருளாதாரம் தடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த விதமான பொருளாதாரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். அதுல சில அடிப்படைகளை விளங்கி கொண்டமையானால் இந்த பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் எனக்கு தெளிவாயிரும். ஒரு அடிப்படை என்னன்னா, பிறருடைய பொருள் நமக்கு ஹராம். இதுதான் இஸ்லாமிய பொருளாதாரத்தின் அடிப்படை. என்னன்னா, பிறருக்கு சொந்தமான பொருள் நமக்கு ஹராம். இரண்டாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், ஒருத்தரை ஏமாத்தி திட்டமிட்டோ திட்டமிடாமலேயோ ஏமாறக்கூடிய வகை இருக்குமையானால் அந்த மாதிரி வழியில பொருளீட்டுவது ஹராம் என்பதை பார்த்திருக்கணும். அதுல நேற்றைய தினம் இறுதியாக மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய சங்கிலி தொடராக எல்லாரும் மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் சரியா என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதுல இன்னொரு விதமான சங்கிலி தொடர் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, சில தேவையான அவசியமான பொருள்களை அவங்க ஒரு கம்பெனி தயாரிப்பாங்க. சோப்பு, பவுடரு, பேஸ்ட், சுனோ, இந்த மாதிரியான அவசியமான சட்டை, இந்த மாதிரி பொருள்களை அவங்க உற்பத்தி பண்ணி இதை கடைகளில் வச்சு விற்பனை செய்யாம ஆட்களை பிடிச்சு என்ன செய்வாங்க, விற்பனை செய்வாங்க. எப்படி விற்பனை செய்வாங்க? நீங்க எங்கள்கிட்ட 20,000 ரூபாய், 10,000 ரூபாய், 50,000 ரூபாய் ஏதோ ஒரு தொகையை எங்கள்கிட்ட கட்டி மெம்பரா சேரணும். மெம்பருக்கு மட்டும்தான் சரக்கு கொடுப்பாங்க. நீங்க மெம்பரா சேரவில்லை என்று சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, சரக்கு தர மாட்டாங்க. அப்ப நீங்க எங்க கம்பெனில உறுப்பினராக நீங்கள் சேர்ந்து விட வேண்டும். ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து உறுப்பினராக சேர்றீங்களா, நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிக்கலாம். இந்த 10,000 ரூபாய் உறுப்பினர் கட்டணமா இருக்கும். 10,000 ரூபாய்க்கு நீங்க சரக்கு வாங்கி விற்பனை செய்யலாம். அதுல ஒரு ரேட்டு போட்டு தருவாங்க, என்ன விலைக்கு விற்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க அதை வித்தால் லாபம் கிடைக்கும். இதோட நிறுத்திக்கிட்டா பிரச்சனை இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நீங்க என்கிட்ட வாங்கி கொண்டு விக்கிறீங்கல்ல, விக்கிறதோட உங்களை மாதிரி இன்னும் விற்பனையாளர்களை நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு சேர்த்து விடணும். நீங்க எத்தனை விற்பனையாளர்களை சேர்த்து விடுறீங்களோ அவங்க விக்கிறதுல உங்களுக்கு நாங்க பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் தர மாட்டாங்க. நீங்க நான் இந்த கம்பெனி நடத்துறேன், நீங்க என்கிட்ட வாங்கிட்டு போறீங்க, நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு 2 பேரை என்கிட்ட சேர்த்து விடுறீங்க. இந்த 2 பேர் விக்கிறதுல லாபம் எனக்கு கிடைக்கும். அந்த 2 பேரும் ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய்க்கு வித்தாங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு 2% போட்டு என்ன செய்வாங்க, 1000 ரூபாய் எனக்கு தருவாங்க 2 பேருக்காக வேண்டி. இந்த 2 பேர் என்ன செய்வான், இன்னொரு 4 பேரை சேர்த்து விடுவான் மெம்பரா. அவனுக்கு இவங்க சரக்கு சப்ளை பண்ணுவாங்க. அவங்க விக்கிறதுல என்ன செய்ய எனக்கு 1% கிடைக்கும். இப்படியே இந்த சங்கிலி எல்லா மட்டத்திலும் லாபம் கிடைக்கும். நான் ஒரு ஆளை சேர்த்து விட்டேன்னு சொன்னா அவர் விக்கிறதுல எனக்கு பங்கு, அந்த ஒரு ஆள் யாரை சேர்த்து விடுறாரோ அவர் விக்கிறதுல எனக்கு பங்கு, அந்த ஒரு ஆள் யாரை சேர்த்து விடுறாரோ அவர் விக்கிறதுல எனக்கு பங்குன்னு சொல்லி இது எவ்வளவுக்கு சங்கிலி லட்சக்கணக்கில் ஒரு சமயங்கள்ல அதிகமான பேரை நம்ம முயற்சி பண்ணி ஒரு 100 பேர் 200 பேர் சேர்த்து விட்டோம்னு வைங்க, பேசாம அப்புறம் உட்கார்ந்து வேண்டியதான். 100 பேர்னு சேர்த்து விட்டுவிட்டு எந்த விதமான உழைப்பு செய்ய வேண்டியதில்லை, நம்ம பாட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது, எவனும் விற்க வேண்டியது, நமக்கு என்ன செய்யும், லாபம் கிடைக்கும். இதுல என்னன்னு கேட்டா, இதுல மார்க் அடிப்படையில் என்ன ஏமாற்றுதல் வருது என்று சொன்னால், ஒரு மனிதன் அவனுக்கு லாபம் அடைவதாக இருந்தால் அவன் என்ன செஞ்சான்னு அவனுக்கு தெரியணும், எதுக்கு அந்த லாபம் கிடைக்குது. இப்ப நான் உங்களை என்கிட்ட நீங்க ஏஜெண்டா இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஆள் நீங்க தான், நான் தான் ஓனர். நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு 2 பேரை சேர்த்து விட்டீங்க. அந்த 2 பேரு என்ன வித்தான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் பேஸ்ட வித்தானா, பிரஷ வித்தானா, சோப்பை வித்தானா, எவ்வளவுக்கு வித்தான்னு உங்களுக்கு தெரியாது. என்ன விலைக்கு வித்தான் அது உங்களுக்கு தெரியாது. அந்த 2 பேரும் இன்னொரு 4 பேரை சேர்த்து விடுறான, அந்த 4 பேர் யாருங்கிறது தெரியாது எனக்கு. அதாவது முதல்ல சேர்க்கிற ஆள் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு 2 பேரை மெம்பரா சேர்த்து விடுறீங்கல்ல, அந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 2 பேர் 10 பேரை சேர்க்கிறான, அந்த 10 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, முகமே தெரியாது. அந்த 10 பேர் எவன்னு தெரியாத ஒரு 10 பேரு இந்த கம்பெனி பொருளை விற்கிறான். என்ன விற்கிறான்னு இவனுக்கு தெரியாது, எவ்வளவுக்கு விற்கிறான்னு தெரியாது. உனக்கு நான் கமிஷன் தருவேன் அப்படின்னு சொன்னா இது எதுக்காக இப்படி பண்றாங்க? தாறுமாறு அந்த பொருள்களுக்கு விலை வைக்கிறது. எதனால இந்த மாதிரி பண்றாங்க கேட்டா என்ன செய்வாங்க தெரியுமா? சில கம்பெனிகள்லாம் இருக்கிறது. இது ஒரு பேஸ்ட் எடுத்துக்கிறீங்களேன், இந்த பேஸ்ட் பயங்கரமான பேஸ்ட். என்னடா பயங்கரமான பேஸ்ட்னா, கொஞ்சோன்னு வச்சா போதும், ஒரு பட்டாணிக்கல் அளவுக்கு வச்சா போதும், பயங்கரமா இருக்கும்பாங்க. எல்லா பேஸ்டும் பட்டாணிக்கல் வச்சா போதும். நம்ம விளங்காம தான் போட்டு பிரஸ் நிறைய வைக்கிறோமே தவிர எல்லா பேஸ்டுமே என்னது, ஒரு பட்டாணிக்கல்ல அளவுக்கு வச்சாலேயே ஒரு பல் துளுக்கிற அளவுக்கு என்ன செய்யும், அதுல நுரைகள் வரும். போதுமான அளவுக்கு அதுவே போதுமான அளவு தான்.
இவன் என்ன செய்வாங்க, நீ பட்டாணி கிழங்கு வைங்க, அது போதுமானதா இருக்கு. அப்ப இது வந்து உங்களுக்கு அதிக நாளைக்கு உழைக்கும், அதனால இது தரமானதுன்னு என்ன செய்வான், அப்படி ஒரு கதையை விடுவாங்க. இது கூட பேஸ்ட்ல கூட ஒரு ஆய்வு பண்ணாங்க. சாதாரண கடையில் விற்கிற பேஸ்ட் வந்து 50 கிராமுக்கு வந்து உங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு வருதுன்னு வைங்களேன். அதே வீட்டுல 200 வாங்கி போட்டாங்கன்னா 2 மாசத்துக்கு வராது, 1 மாசம் தான் வரும். 4 மடங்குல வரணும். ஏன் வரமாட்டேங்கன்னு சொன்னா, அந்த 200 கிராமுக்கு அந்த ஹோல் வந்து பெருசாயிரும் வாய். அப்ப வந்து 2 மடங்கு 3 மடங்கு தான் பெருசுல வரும். 50 கிராமுக்கு வந்து சின்ன ஒரு அதுல வந்து ஹோல் சின்னதா இருக்கும். அப்படி எடுத்தா கூட பெருசு நிறைய இழுத்தா கூட அந்த ஒல்லியா வருமா, கம்மியானதான் செலவாகும். அதனால நம்ம என்ன வழங்குறோம், நம்மளா போட்டு தான் பேஸ்ட் திணிக்கிறோமே தவிர, பேஸ்ட் என்பது கொஞ்சோண்டு போட்டா போதுங்கிறதா உண்மை. 1-2 பேஸ்ட் இருக்கிறது, நுரை வராத பேஸ்ட், மெடிசன் மட்டும் கருத்துல கொண்டு அது வேணா எவ்வளவு வச்சாலும் பத்தாது, 7 தடவை வச்சா கூட பத்தாது. அது சில பேஸ்ட் இருக்கு. பெரும்பாலும் நுரை வரக்கூடிய பேஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வச்சா கூட போதும். எப்படி செய்வான், நீங்க அவ்வளவு கொஞ்சம் வைங்க, லேசா வைங்க, அதுலயே சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு 50 கிராம் பேஸ்ட வந்து இவன் 24 ரூபாய் விற்பான். நல்லா கவனிங்க, ஏன் இந்த லாபம் கொடுக்குறான், மார்க்கெட்ல 10 ரூபாய் தான் 50 கிராம் பேஸ்ட். அந்த தரத்துக்கு சமமாக அதை விட மட்டமாக தான் இது இருக்கும், அதை விட மேம்பட்ட தரமாவெல்லாம் இருக்காது. இந்த 10 ரூபாய்க்கு உள்ள சாமான என்ன செய்வான்னு கேட்டா 24 ரூபான்னு சொல்லி ரேட்டை போடுவான். அப்ப 24 ரூபாய் எவ்வளவு லாபம் உனக்கு கிடைக்குது. இது மாதிரி சேர்றவன்லாம் தாறுமாற வித்து கொடுத்தா ஒரு பேஸ்ட்ல இந்த மாதிரி வந்துகிட்டு 150% லாபம், 1% 2% இல்ல 150% லாபம் அடிச்சான்னு சொன்னா இது வந்து ஏன் செய்ய முடியாது. அப்ப ஏமாத்துறது தானே இது. இதுல என்ன எல்லாரும் வியாபாரி ஆக்குறது. இது என்ன மேட்டர்னு கேட்டா, ஒரு கடைன்னு சொன்னா விக்கிற வியாபாரி விக்குவான், மக்கள் வாங்குவாங்க, அதோட முடிஞ்சு போயிரு. இதுல என்ன ஆகும் தெரியுமா, நீங்க எந்த வாங்க நீங்க வியாபாரி ஆயிருவீங்க. நீங்க என்ன செய்யணும், நீங்க வியாபாரியாகி இன்னும் 2 பேர் சேர்த்து விடுவீங்கல்ல, அவன் நுகர்வோரா இருக்க மாட்டான், அவன் வியாபாரி ஆக்கிடுவான். அந்த 2 பேர் 4 பேர் சேர்ப்பான்ல, அவனு நுகர்வோரா இருக்க மாட்டான், அவன் வியாபாரியா தான் ஆக்கிடுவான். அப்ப மல்டி லெவல்லையும் வியாபாரம் நடக்காது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங், எல்லா லெவல்லையும் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவான். எவனும் நுகர்வோரை வாங்குறவனா இருக்க மாட்டான், முதல் தடவை வாங்குறவனா வருவான், அப்புறம் அவனை விக்கிறவன் ஆயிடுவான். அப்ப ஒவ்வொருத்தர் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி லாபம் கிடைக்குன்னு சொல்லும் போது இதே விலையை அலைஞ்சி கம்மியான பொருளுக்கு விலையுடைய பொருளை அதிகமான விலைக்கு தலையில கட்டக்கூடியது இது ஒரு வகை. அப்ப இந்த மல்டி லெவல்ங்கிறது 3 வகையா இருக்கிறது. ஒன்னு மோசடி, ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்காக வேண்டி அது தரம், இது தரம், வீடு தரம், கார் தரம், பங்களா தரம் சொல்லியாச்சு, அது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இருக்க துபாக்கூர் விஷயமா இருக்கு, இல்லாத ஒன்னையெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டி அப்படி செய்யக்கூடிய 2வது வகை நேற்று பார்த்துட்டோம். 3வது என்னன்னு கேட்டா, மார்க்கெட்ல நம்ம பயன்படுத்துற பொருளா தான் இருக்கும், அதுக்கு தாறுமாற விலையை வச்சு ஏன் இந்த மாதிரி நான் கொடுக்கறோம் தெரியுமா, இந்த விளம்பரத்துக்கு கொடுக்குற காசை நாங்க வந்து என்ன செய்யறோம், உங்களுக்கு தர்றோம், விளம்பரம்லாம் பண்ண மாட்டோம், அம்புட்டு போய் விளம்பரம் பண்ணுவாங்க. பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் விளம்பரம் பண்ணிருக்காங்க. அந்த விளம்பரங்கள்லாம் கூட நாங்க எடுத்து வச்சு அந்த கம்பெனில ஆர்குமெண்ட்லாம் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணக்கூடிய ஆள்கள்ட்ட. அதனால விளம்பரம் பண்ண மாட்டோம், அதனால எங்களுக்கு வந்து உங்களுக்கு லாபம் தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கம்பெனில பொருள்களுக்கு நீங்க ஏஜென்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை வச்சு ஒரு 200 பேர், 1000 பேர், 2000 பேர் சேர 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 எனக்கு மாசம் 1 லட்சம் வந்துகிட்டே இருப்பான். மாசம் 2 லட்சம் ரூபாய் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. ஆனா இது ஹலாலா, வராதுன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கலாம். இது மார்க்கத்தில் அனுமதியா? எதுக்கு நீ இந்த ரூபாயை வாங்கின, நீ என்ன செஞ்ச, நீ ஒண்ணுமே விற்கவே இல்லை, 2 ஆளைத்தான் பிடிச்சு கொடுத்தே தவிர நீ ஒண்ணுமே விற்கல. அந்த 2 பேர் 10 பேரை பிடிச்சு கொடுத்தான், அந்த 10 பேர் 1000 பேரை பிடிச்சு கொடுத்தான், 1000 பேர் 10,000 பேர் பிடிச்சு கொடுத்தான். அப்ப இவன் ஒரு வியாபாரம் பண்ணாம இவன் ஒரு ஆட்களை மட்டும் மாட்டி விடுறதுக்காக வேண்டி ஆதாயம் அடைகிறான்னு சொன்னால் இது வந்து அப்பட்டமான ஒரு ஃப்ராடு, இது அப்பட்டமான ஒரு மோசடி, இதுல ஒரு ஏமாற்றுதல் இருக்கிறது. கம்மியான விலை உள்ள பொருள் அதிகமான விலைக்கு வித்து இப்படி ஏமாத்துறது. இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அடிப்படையில் செய்யற எல்லாமே, காந்தப்படுக்கின்றாலும் சரி, இந்த மாதிரி வந்து அந்த தங்க காசுன்னு சொன்னாலும் சரி, கார் பங்களான்னு சொன்னாலும் சரி, இதை நான் விற்கணும் நீங்க வாங்கணும், அதோட தொடர்பு முடிஞ்ச வியாபாரத்துக்கு வட்டிக்கு உள்ள ஒரு வித்தியாசம் இப்படித்தான் மார்க்கெட் இருக்கு. என்ன பொருள், இதை நான் விற்கிறேன், நீங்க வாங்குறீங்க, ரூபாய் என்கிட்ட வரும், பொருள் உங்கள்கிட்ட வரும், உங்களுக்கு எனக்கு உறவு முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். இதுதான் வியாபாரம். வியாபாரம்னா என்ன இருக்கணும், வாங்குறவனு விற்கிறவனுக்கு அப்புறம் அது சம்பந்தம் உறவே இருக்காது. பொருள் ஒன்னது, காசு என்னது போயிட்டே, அதுக்கப்புறம் லிங்க் வச்சுக்கிட்டு இருந்தா என்னது, அது ஒரு ஃப்ராட், சூதாட்டம், அது ஒரு ஏமாத்துறதுக்கு தான் அப்படி பண்றாங்க. அந்த மாதிரி லிங்க் வைத்துக் கொண்டே இந்த மாதிரி தொடர்பு வைக்கக்கூடியது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது. இந்த மாதிரியான வியாபாரங்களும் இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம்ல, ஆதாரம் ஏமாற்றக்கூடாதுன்னு எந்த ஒரு